அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு சிலோன் வாய்ஸ். இன்றைக்கி மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மூதூர் ஜாயா நகருக்கு வந்திருக்கிறோம். மூதூர் ஜாயா நகரில் இருந்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டே ஒரு கைத்தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை தான் இன்றைய தினம் நாம் மீட் பண்ண இருக்கிறோம். அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாத்திமா ஃபஸ்லினா அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அவங்க வீட்டில் இருந்து கொண்டே பெண்கள் மற்றும் பாடசாலைக்கு தேவையான மற்றும் நம்ம பாவிக்கக்கூடிய பேர்ஸ் ஐட்டங்களாக இருக்கலாம், அனைத்து விதமான பேக் ஐட்டங்களையும் அவங்க வீட்டில் இருந்தே செஞ்சு கொண்டு வராங்க. இன்றைக்கி அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய கேள்விகளை கேட்டு நம்ம தெரிஞ்சு கொள்வோம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட பேர் என்ன? ஹுசைன் ஃபாத்திமா ஃபஸ்லினா. இந்த ஜாயாவில் நீங்கள் எவ்வளோ காலமாக இதை செய்கிறீங்க? இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், ஜனவரிக்கு. இது பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவ்வளோ அழகான முறைக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஓர்டருக்காக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைன்னு? இவ்வளோ ஓர்டர்களுக்கு செஞ்சு வச்சுருக்கேன், கடைகளுக்கு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க? ஆஃபீஸ் பேக் கொடுக்குறேன், ஸ்கூல் பேக். இது நீங்கள் ஓனாக செஞ்சதா? இது ஸ்கூல் பேக். இது எத்தனை வகுப்பு பிள்ளைகளுக்கு? இது ஓயில் பிள்ளை நல்ல ஒரு இதாக இருக்குல்ல. இது லெதரா? லெதரில் செய்யலாம். இது ப்ரைஸ் என்ன மாதிரி? இது 2200 2300 கொடுக்குறேன். 2200 பிரச்சனை இல்லை. இது நல்ல ஒரு லாபமான ஒரு விஷயம். இது ஸ்கூல் பேக் செய்கிறீங்க. வேறு என்ன ஐட்டம் செய்கிறீங்க நீங்கள்? இது பார்த்துருக்க மக்களே இது அவங்களே கையால் மேட் பண்ணி தச்சது. இதெல்லாம் நல்ல திக்னஸாக நல்ல உறுதியாக இருக்கு. நீங்கள் வேங்க அதை பை பண்ணுறதுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இதில் தொலைபேசி இலக்கம் போடுவோம். இது ஆஃபீஸ் பேக். இது பெண்களுக்கான ஆஃபீஸ் பேக். இது அவங்களாவே ஹேண்ட்மேட் பண்ணது தான். இது வீட்டில் இருந்தே அவங்க செஞ்சு கொள்கிறாங்க. உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி வேறு வேறு டிசைன்லேயும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த பென்சில் பர்ஸ் இது மாணவர்கள் யூஸ் பண்ணுறதுக்கான பென்சில் பேஸ் இங்கே பாருங்கள், அழகான முறைக்கு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது வேற என்ன ஐட்டங்கள் நீங்கள் செய்கிறீங்க? இந்த பாருங்க, இது பாய்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி லெதர் பேஸ் குவாலிட்டி பக்கா இருக்கு. இந்த பேஸ் என்ன ப்ரைஸ்? 250 ரூபாய்க்கு பேஸ் எங்கேயும் வாங்க இயலாது. இந்த பாருங்க, நீங்கள் முன்னுக்கு நான் டிஸ்பிளேல டெலிஃபோன் நம்பர் போடுவேன்னு நீங்கள் அதை போடுங்க. இது இன்னொரு டிசைன் இங்கே பாருங்க. இதெல்லாம் இந்த இது இருக்கிற திக்னஸுக்கு இது இருக்கிற உறுதிக்கு இதே போல் ஐட்டம் நம்ம தச்சு எடுத்தால் தான், கடையிலலாம் எடுத்துருக்க மாட்டோம். ரைட், ஓகே. இது சைட் பேக், லேடிஸ் சைட் பேக். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ டிசைனாக ப்ரொஃபஷ்னலாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி உள்ள ஷிப்பெல்லாம் வச்சு அழகான முறைக்கு செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக வேறு என்ன செய்கிறீங்க? இது தோல் பேக் இன்னொரு வேறொரு டிசைன் உண்டு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு விதவிதமாக வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வராங்க. அதாவது நம்ம ஊரில் இருந்து இப்படி நிறைய பேர் இலைமறை காயாக இருந்து கொண்டிருக்கிறது படியால் அவங்களுடைய தொழிலை நம்ம தான் ஊக்கப்படுத்தணும். அந்த அடிப்படையில் இதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் இன்னொரு ஹேண்ட்பேக் மாதிரி உண்டு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு டிசைன்லேயும் வித்தியாசமாக உங்களுக்கு எப்படி தேவையோ எந்த டிசைனை கொடுத்தாலும் அதையும் செஞ்சு தருவீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இது இன்னொரு தோல் பேக், செயின் பேக் இங்கே பாருங்கள், வடிவாக ப்ரொஃபஷ்னலாக அழகான முறைக்கு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இது இன்னொரு ஐட்டம் இதில் பேக்கில் அழகான முறைக்கு இருக்குது. தேவையானவர்கள் இந்த முன்னால் தெரிகிற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டினா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு தானே உங்களுக்கு, அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இலக்கத்தையும் நான் லிங்கை மேலே போடுவேன்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் எட் பண்ணி கொள்ளுங்கள். இந்த ஊரில் இருக்கிற வியாபாரிகளாக இருக்கலாம், இந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், நம்ம ஊரில் இருந்து செயல்படுற இப்படியான சிறு குறு தொழில் ஊக்குவிப்பாளர்களை ஊக்குவிக்கணுமாக இருந்தால் இப்படியான பதிவுகளை, இப்படியான தயாரிப்புகளை வாங்கி நீங்கள் உங்கள் கடையில் சேல் பண்ணி உங்களோட வியாபாரத்தையும் விருத்தி செய்து கொள்ளலாம். ஏன்னா சாமான் வேறு லெவல் தரமாக இருக்கு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு பக்காவாக அது செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லி. அதால் கண்டிப்பாக நீங்கள் ஊரில் இருக்க தயாரிப்பாளர்கள் சிறு குறு தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கணும். இங்கே பாருங்கள், அவங்களோட ஒவ்வொரு தயாரிப்புகளும் வந்திருக்கு. இதே போல் மேலும் பல விஷயங்கள் அவங்க செஞ்சு கொண்டு வராங்க. இங்கே பாருங்கள், அதுவும் இல்லாமல் அடுத்ததாக இது செயின் பேக். ஒவ்வொரு டிசைன்லையும் வித்தியாசமான முறையில் செஞ்சு கொண்டு அவங்க வராங்க. இதில் ப்ரைஸ் என்ன மாதிரி?
இது 900 ரூபா. இது 900 900 இது. இங்கே பாருங்க, சார்ஜர் இல்லாத கேஸ் உண்டு, அழகான முறைக்கு செய்யப்பட்டிருக்கு. எனவே இந்த முன்னால் தெரிகிற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கான இதுகளை இன்னொரு அடுத்த ஐட்டம் ஒன்று இருக்குது. அவங்களோட இது என்ன பேக் வந்து ஃபைல் இது ஃபைல் பேக், டியூஷன் அது இதுக்கெல்லாம் போகிறதுக்கு லேடிஸு அது ஜென்ஸா லேடிஸுக்கு இங்கே பாருங்கள் அழகிய முறையில் இருக்குது. ஒவ்வொரு கலர்லேயும் வித்தியாசமான முறையில் இருக்குது. இது வந்து இந்த நம்ம வந்து தையல் பிரியும்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அந்த கூடுதலாக எல்லாம் இல்லாததில் வடிவான முறைக்கு பக்காவாக அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், மூதூரில் வந்து ஜாயா நகர். உங்களோட டெலிஃபோன் நம்பர் 075 226. உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தானே நீங்கள்? ரைட். இப்போ என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களோட ஃபீட்பேக்லாம் என்ன மாதிரி வருது? உங்களோட கஸ்டமர் வாங்கிட்டு போனதுக்கு பிறகு தேடி வராங்கண்ணா. அப்போ நீங்கள் இப்போ என்ன மாதிரி இது வரைக்கும் வந்து மார்க்கெட்டிங்க்கு கொண்டு போகிற முறைகள் என்ன மாதிரி செஞ்சு கொள்றீங்க? கொண்டு போய் சேல் பண்ணுறதா இல்லை வார ஆர்டருக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறீங்களா? இப்போதைக்கு வார ஆர்டர் தான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன். கடைகளுக்கும் கேட்டு இருக்கிறாங்க. இந்த ஐட்டம் அவெல்லாம் கடைகளுக்கு போடுறது. சரி, இது பேக் ஐட்டங்கள் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் நீங்கள் செய்றீங்களா? இல்லை, பேக் ஐட்டத்தோட சேர்த்து ரெசின் ஆர்ட் அப்படி அந்த கீட்டை கதைகள் அந்த பேக்குக்கே போடுற மாதிரியான அதையும் நானே செஞ்சுக்கிறேன். மெட்டீரியல்லாம் அந்த அதில் கீட்டக்கில் உண்டு விடுங்க, பார்த்து கொடுங்க. இந்த அறிவு பாருங்க, இது மாஸ்டர், இது நீங்களே செஞ்சதா கையால்? இங்கே பாருங்க, கீடெக் இந்த மாதிரியான ஐட்டங்களும் இது அழகா இருக்கு. இதே மாதிரி விஷயங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க, பேக் ஐட்டங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் இணைஞ்சு கொள்ளுங்க. ஊரில் இருக்கிற சிறு குறு தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கணுமாக இருந்தால் இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மற்றும் ஒரு பதிவில். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.